எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆனந்தம் ஆஸ்ட்ரோ. வணக்கம். இந்த ஆண்டு நிகழும் முக்கிய ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பெயர்ச்சி ஆகும். குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேத ஜோதிடத்தின்படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. குரு பெயர்ச்சியின் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகள் அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது. இதன் காரணமாக நம் சுப பலன்களை பெறுகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு ஜீவகரான் என்றும் அழைக்கப்படுகிறார். சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் 13 மாதங்கள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 22, 2023 அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது. இப்பொழுது குரு பகவான் 2024 ஆண்டு ரிஷப ராசியிலிருந்து குரு சுக்கிரனின் ராசியில் பெயர்ச்சியாக போகிறார். மே 1, 2024 அன்று மாலை 2:29 மணிக்கு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சிக்கும். அங்கு ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் 3, 2024 அன்று அதிகாலை 3:21 மணிக்கு அது அமைப்பில் இருந்து எழுச்சி நிலைக்கு வரும். குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும். குரு அதே ரிஷபராசியில் இருப்பதால் அக்டோபர் 9, 2024 அன்று காலை 11:01 மணிக்கு அதன் வக்ர நிலையை தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 4, 2025 அன்று மதியம் 13:46 வரை தொடங்கும். குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அந்த வீடுகளை அவை தொடர்பான பலன்களை அதிகரிக்கிறது. 2024 ஆண்டு குரு பகவான் ரிஷப ராசியில் பெயர்ச்சிப்பது கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தருகிறார் என்று பார்ப்போம். கன்னி ராசியில் இருந்து 9ஆம் வீட்டில் குரு பகவானின் பெயர்ச்சி நடைபெற உள்ளது. உங்கள் 4ஆம் வீட்டில் அதாவது மகிழ்ச்சியின் வீடாக, 7ஆம் வீட்டில் அதாவது தொழில் மற்றும் கூட்டமைப்பான வீடாகவும் 9ஆம் வீட்டில் பயிற்சியாக போகிறார். இந்த பெயர்ச்சி பல சமயங்களில் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கும். மேலும் சில சமயங்களில் சில சவால்களையும் சந்திக்க நேரிடும். 9ஆம் வீட்டில் குரு பெயர்ச்சி மத விஷயங்களில் முன்னேற்றம் தரும். குடும்பத்துடன் புனித யாத்திரை செல்லவும் விரும்புவீர்கள். கோவில்கள் மற்றும் யாத்திரை தலங்களுக்கு செல்வது மன நிறைவையும் மகிழ்ச்சியும் தரும். இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய சொத்து வாங்கும் வாய்ப்பும் இருக்கும். இது மட்டுமன்றி நல்ல கார் வாகனம் வாங்க வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் அதையும் வாங்கலாம். வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்புகள் உள்ளது. வாழ்க்கை துணையுடன் இணக்கம் நன்றாக இருக்கும். நீண்ட பயணங்களில் போது அன்பு அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் நீங்கள் நன்மை அடைவீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு குரு அல்லது மாணவருக்கு சேவை செய்யவோ அல்லது உதவவோ ஒரு வாய்ப்பை பெறுவீர்கள். இங்கு அமர்ந்துள்ள குரு உங்கள் ராசிக்கு அதாவது உங்கள் முதல் வீடு, 3ஆம் வீடு மற்றும் உங்கள் 5ஆம் வீட்டை பார்ப்பார். நீங்கள் எவ்வளவு தவறாக நினைத்தாலும் உங்கள் புத்தி குழப்பம் அடையாமல் காப்பாற்றுவார். ஆனால் உங்களை சரியான பாதையில் வர வற்புறுத்துவார். அதன் காரணமாக நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்பு முடியும். பெரியவர்களுக்கு சேவை செய்து மரியாதை செய்ய வேண்டும். இல்லையெனில் உங்கள் வேலை தடைப்படும் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையின் குறுக்கீடு அதிகரிக்கும். அக்டோபர் 9 முதல் குரு அதன் வக்கர நிலையில் நுழையும். இது ஆண்டு இறுதி வரை தொடரும். இந்த நிலையில் உங்கள் வேலை செய்ய நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அதிக முயற்சியும் பின்னரே வெற்றிக்கான வாய்ப்பும் சாத்தியமாகும். நன்றி, வணக்கம்.